ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு டே 12க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே என்னது, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வரும் இல்லையா? ஸோ எடுத்தோன்னே என்ன வரும், நற்றிணை தான் வரும். ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. அடுத்தது, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பரிபாடல் படிக்கிறப்பே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக இது இசையோட பண்ணோடு பாடப்பட்ட நூலும் பரிபாடல் தான். அதே மாதிரி அகத்திணை புறத்திணை ரெண்டுமே சேர்த்து, அகத்திணைனா அகப்பொருள் பற்றியும் பேசியிருப்பாங்க, புறப்பொருள்னா போர் வீரம் அதை பத்தியும் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இந்த பரிபாடல்ல இருக்கும். ஓகே, அடுத்தது, தவறான இணையை தேர்வு செய்க. ஸோ இது வந்துட்டு முல்லைக்களி, மருதக்களி இதெல்லாம் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குறிஞ்சி களி எழுதுனது யாரு, கபிலர். ஓகேங்களா? அடுத்தது முல்லை. முல்லை வந்து ஓதலாந்தியார் கிடையாது. ஓகேங்களா? முல்லை வந்து யார் அப்படின்னா பேயனார். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு, முல்லைனா என்னது, குறிஞ்சி மலை, முல்லை காடு. ஸோ காட்டுக்கு போனா என்ன இருக்கும், பேய் இருக்கும். அப்படி சும்மா ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, பின்வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்க. ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். ஸோ அது வந்துட்டு கரெக்ட் தான். கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்துட்டு சீதகாதியா கிடையாது. ஓகேங்களா? ஸோ கம்பரை இது வந்து உமரப்புலவரை ஆதரித்தவர் தான் யாரு, சீதகாதி. ஸோ இதுதான் என்னது, தப்பு. அடுத்தது, சரஸ்வதி அந்தாதி கம்பரை ஏற்றிருக்கார், கரெக்ட். கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு, அதுவும் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கை தொன்று அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த திருக்குறளோட மீனிங் என்ன அப்படின்னா, வினை அப்படின்னா என்னன்னா ஒரு தொழில். வினைனா செயல், தொழில். ஓகேங்களா? ஒரு செயலை செய்யும் பொழுது தான் கையில ஒரு பொருளை வச்சு, அடுத்தவங்களை நம்பாம தான் கையில ஒரு பொருளை வச்சு செய்யறவங்க வந்துட்டு குன்றேறி யானை போர் கண்டற்றால். யானை போரை வந்துட்டு நிலத்துல நின்று பார்க்காம குன்றுல நின்று பார்த்தா சேஃப்டி தானே நம்மளுக்கு. ஸோ அவ்வளவு சேஃப்டி ஒரு தொழில செய்யறப்ப நம்ம கிட்ட கையில பொருள் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப கை தொன்றுங்கிறது என்னது, கையில் ஒன்று. அப்ப என்னது, கை பொருள். ஓகேங்களா? அடுத்தது, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. இதுல வந்துட்டு எதுகை வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கூளை எதுகை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளாஸ் வந்து ப்ரீவியஸ் இயர், இது முன்னாடி டேஸ்ல வந்து கொடுத்துருப்பேன், பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இது என்னது, எதுகை கேட்டிருக்காங்க. அப்ப 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொகுப்பு தான் என்னது, எதுகை. ஸோ என்னெல்லாம் வருது, பற்றுக முதல் வேர்ட்ல வருது, செகண்ட் வேர்ட்ல வருது, தேர்ட் வேர்ட்லயும் வருது, 3ஆவதுல வருதா, வரல. ஓகேங்களா? ஸோ 1 2 3ன்னு இருக்கு. அப்போ 1 2 3 இருந்துச்சுன்னா என்னது, கூளை எதுகை. அடுத்தது, இதுவும் அதேதான். அளக்கொண்டு எல்லாம் அளப்போம் இழப்பினும். சோ இதுல என்ன எதுகைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2ஆம் எழுத்து எங்க வந்திருக்கு, 1ல வந்திருக்கு, 2ல வரல, 3ல வந்திருக்கு அளப்போம், 4ல இழப்பினும் வந்திருக்கு. சோ 1 3 4, 1 3 4 வந்தா என்னது, மேல்கதுவா எதுகை. ஓகேங்களா? சோ இது கிளியரா சொல்லி இருந்திருப்பேன், எந்த வேர்ட்ல எதுகையோ மோனையோ வந்து அது என்ன வகை அப்படிங்கறது ஷார்ட்கட்டோட நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ நான் இதை ஆல்ரெடி திரும்ப திரும்ப நிறைய டைம் சொல்லியிருக்கேன். தானே ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தன்வினை. ஓகேங்களா? பிறரை கொண்டு அந்த விஷயத்த செய்ய வைக்கிறது. நான் செய்ய மாட்டேன், அவங்க கிட்ட வேலை வாங்குறது, அது என்னது, பிறவினை. ஸோ இப்ப தன்வினை, அப்போது அடிகள் நான்மறை கற்கவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப அது என்னது, எதிர்மறை வாக்கியம், கற்கவில்லை. ஓகேங்களா? ஸோ அது வராது. அடுத்தது, அப்போது அடிகள் நான்மறை கற்றார். ஸோ அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டாரு. ஸோ அப்ப அது தன்வினை. அடுத்தது பாருங்க, அப்போதைய அடிகள் நான்மறை கற்றாரா, இது என்னது, வினா வாக்கியம். அப்போதைய அடிகள் நான்மறை கற்பித்தார் அப்படின்னு இருக்கா. சோ இந்த ரெண்டுல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். சோ இப்ப யார் கட்டுறது இந்த இடத்துல, அப்போதைய அடிகள் நான்மறை கற்பித்தார். சோ அப்ப கற்ற செயலை செய்தவர் யாரு, இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப அங்க கத்துக்கிட்டது யாரு, இன்னொருத்தர். சோ பிறரை கொண்டு கத்துக்க வச்சிருக்காரு, அவரா படிக்கல, அடுத்தவங்களுக்கு கத்துக்க வச்சிருக்காரு. சோ அப்ப அது என்னது, பிறவினை. ஓகேங்களா? அடுத்தது, இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். சோ இது வந்துட்டு என்னன்னா, வந்துட்டு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உண்மை தொகை. ஓகேங்களா? வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா எண்ணுண்மை. ஓகேங்களா? இப்ப 2 வேர்டு இருக்கா, 2 வேர்டுக்கு நடுவுல மறைந்து வந்தால் அது உண்மை தொகை. ஓகேங்களா? 2 வேர்டுக்கு நடுவுல வெளிப்படையா வந்தா அது எண்ணுண்மை. ஓகேங்களா? 2 வேர்டு இல்லாம ஒரே வேர்டு மட்டும் வருது அப்படின்னா அது என்னது,
முற்றுமை. ஓகேங்களா? சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது வல்லினம் மிகும் மிகாது. இது 9th கொடுத்துருப்பாங்க கிளியரா. ஓகேங்களா? சோ அது நமக்கு லிட்டரலி மகப் பண்ணி தான் ஆகணும் சிலதெல்லாம். சோ சால தவ இந்த உரிச்சொற்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும். ஓகேங்களா? அடுத்தது தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? சோ இது என்ன அப்படின்னா பிரிச்சு பார்த்தோன்னா என்ன வரும்? நான் சொல்லியிருக்கேன் முக்காலம் காலம் கறந்த வினைச்சம் தான் எனது வினைத்தொகை. தாழ் பூந்துரை. இப்போ இது எப்படி பிரிக்கலாம்? தாழ்ந்த பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை நிகழ்காலத்துல, எதிர்காலம்னா தாழும் பூந்துரை. அப்படி எப்படி வேணா பிரிக்கலாம். இந்த வினை வந்துட்டு காலத்தை மறைத்து வந்திருக்கு. இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமான்னு தெரியாம காலத்தை மறைத்து வந்திருக்கு. சோ அப்ப அது என்னது? வினை தொகை. ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்காலம்னா என்ன? இப்ப நடக்கிறது. ஓகேங்களா? பழுத்த பழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அது பழுத்துருச்சு. அப்ப அது என்னது? இறந்த காலம். பழுக்கும் பழம், அப்ப இனிமேல் தான் பழுக்கும். அப்ப அது என்னது? ஃபியூச்சர். சோ அப்போ எதிர்காலம். எதிர்காலத்துல பழுக்கும். பழுக்கின்றது அப்படின்னு அர்த்தம்? இப்ப பழுத்துட்டு இருக்கு. அப்ப அதுதான் என்னது? நிகழ்காலம். இப்ப நடக்குது. சோ அதனால நிகழ்காலம். பழங்கள் பழுத்தன, அப்ப என்ன அர்த்தம்? ஆல்ரெடி பழம் பழுத்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் என்னது? இறந்த காலம் தான். சோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது படி என்ற சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. சோ படினா என்ன சொல்லலாம்? படித்த, படித்து ரெண்டுமே எச்ச சொல் தான். ஓகேங்களா? சோ அப்போ நம்ம சொல்லி பார்க்கணும் படித்த, படித்துக்கு பின்னாடி. சோ படித்த அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்லலாம்? அடுத்த வேர்டு என்ன போடலாம்? படித்த புத்தகம், படித்த மாணவன். ஓகேங்களா? படித்த பாடம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப புத்தகம், பாடம், மாணவன் இதெல்லாம் என்னது? ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? இதே படித்து அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன போடுவோம்? ஒரு செயல் தான் போடுவோம். படித்து பார்த்தேன், படித்து கேட்டேன், இந்த மாதிரி தானே சொல்ல முடியும். படித்து மாணவன் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. சோ இப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன வந்திருக்கு? ஒரு வினை சொல் வந்திருக்கு. சோ ஒரு வினை வந்துட்டு வினையை எச்சமாக கொண்டு முடிவதனால இது என்னது? வினை எச்சம். ஓகேங்களா? அடுத்தது கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. ஓகேங்களா? சோ கல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கான பதம் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து எது கல்? கல் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு வேர்ச்சொல்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நான் வேர்ச்சொல்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆர்டர் போட்டாதான் அது வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப கல் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் ஆப்போசிட்ல நான் வந்து உங்ககிட்ட கல் அப்படின்னு சொல்றேன். அப்படிங்க என்ன அர்த்தம்? ஓ கற்கணும் அப்படின்னு தானே புரிஞ்சுப்பீங்க. கல்லுனா புரிஞ்சுப்பீங்க கிடையாது. ஏன்னா வேர்ச்சொல்னா என்னது? ஆர்டர் போடுற பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா கல்லுன்னு சொன்னா கல்லு, ஸ்டோனு. இதே வந்து நான் ஆர்டர் போடுற மாதிரி கல், இந்த பாடத்தை கல் அப்படின்னு ஆர்டர் போட்டா என்ன அர்த்தம்? ஓகே நம்ம இதை கத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்களா? சோ அப்ப அது படிக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். ஏன்னா வேர்ச்சொல் ஆர்டர் போட்டா படிக்கிறது மீனிங் தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஒன்னொன்னா பாருங்க. கற்றல் அப்படிங்கிறது என்னது? அந்த மீனிங்ல வருதா? அடுத்தது கற்பனை. கற்பனைக்கும் கற்றலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. அடுத்தது கண்டான். கண்டான்னா நம்ம எப்படி ஆர்டர் போடுவோம்? கான் அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ அதுவும் கிடையாது. அடுத்தது கற்பனைனா எப்படி ஆர்டர் போடுவோம்? கற்பனை செய் அப்படிதானே சொல்லுவோம். சோ கற்பனைங்கிறது ஒரு பெயர் சொல். சோ அதனால அது ஆர்டராகவும் சொல்ல முடியாது. அடுத்தது கல்லை. கல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கல் அப்படிங்கிற பெயர் சொல்லா சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு என்ன வரும்? வேர் சொல்னா கற்றல் அப்படிங்கறத நம்ம ஆர்டர் போட்டு கல்லுன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ நீங்க ஆப்ஷன்ல இருந்து கூட எடுத்து போடலாம். ஓகே அடுத்தது இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன். வேர்ச்சொல் அறிகள்ல எப்பவுமே வந்துட்டு வினை சொல் அப்படின்னா நீங்க ஆர்டர் போட்டு பாருங்க. அப்ப நமக்கு வேர்ச்சொல் கிடைச்சிடும். சோ இந்த மாதிரி சில எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இயல்பானது அப்படின்னு இருக்கா. சோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா குணம். ஓகேங்களா? சோ இதுல இருந்து ஒரு குணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மகிழ்ச்சியானது அப்படின்னு என்ன அர்த்தம்? மகிழ் அப்படின்னு சொல்லக்கூடாது, மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இயல்பானது அப்படின்னா என்ன? எப்படி சொல்லலாம்? இயல் அப்படின்னு சொல்லக்கூடாது, இயல்பு. அந்த குணத்தை எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து வேர்ச்சொல்னா கட்டளை சொல். சில வார்த்தைகள் வந்துட்டு நம்ம குணமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இயல் அப்படிங்கிறது வராது, இயல்பு அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது ஏன்னா இயல்ங்கிறது மீனிங்லெஸ். இயல்பானது அப்படிங்கறத நீ இயல் அப்படின்னா சொல்லுவான். நீ இயல்பா இரு அப்படின்னு. இப்ப இயல்பானது சோ இதை எப்படி ஆர்டர் போடுவீங்க? இயல்பா இரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப அந்த இயல்பு அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். இயல் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? சோ அதனால அதுக்கு வேர் சொல் என்னது? இயல்பு. அடுத்தது ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. சோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கு, அது படிச்சுக்கோங்க. சோ ஏ அப்படின்னா என்னது? அம்பு. ஓகே.
அடுத்தது குழலியும் பாட தெரியும், இந்த தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக. ஓகேங்களா? ஸோ குழலியும் பாட தெரியும்னா பாட தெரியும் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கரெக்டா இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்ப என்ன கொஸ்டின் வரும் நம்மளுக்கு? யாருக்கு பாட தெரியும் அப்படின்னு தானே வரும். அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? குழலிக்கு பாட தெரியும். ஸோ அப்ப அதுதான் கரெக்ட். குழலியின் பாட தெரியும் சொல்லலாமா? அப்படி வராது. ஏன்னா அது வந்து ஒரு எழுவாய். ஸோ எழுவாயை பத்தி பாட தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு பாடல் கிடையாது. ஓகேங்களா? குழலி பாட தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ குழலி அப்படிங்கிறது ஒரு பாடலா? குழலி பாட தெரியும் சொல்றதுக்கு. ஸோ இந்த பாட்டு பாட தெரியும் சொல்லலாம். ஆனா இது எழுவாய்ங்கிறப்ப குழலிக்கு பாட தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? குழலியால் பாட தெரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க குழலியால் கொடுத்துட்டாங்கன்னா இங்க என்ன சொல்லணும்? குழலியால் பாட வைக்க முடியும், பாட வைக்க முடியும் அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ அப்ப அந்த ஆளு வராது. ஸோ ஆன்சர் என்னது? குழலிக்கு பாட தெரியும். ஓகேங்களா? அடுத்தது தமிழ் சொல்லை கண்டறிக. ஓகேங்களா? இதுல எதெல்லாம் தமிழ் சொல் அப்படின்னு கேக்குறாங்க. வடமொழி சொல் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுல ஓல்டு புக்ல வந்துட்டு இந்த வடமொழி சொல், தமிழ் சொல் இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது படிச்சுக்கோங்க. ஸோ அனுமதி அப்படிங்கறதுக்கான தமிழ் சொல் என்ன? இசைவு. ஸோ அது வராது. ஈசன் அப்படின்னா நம்மளுக்கு இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். குபேரன் அப்படின்னா அந்த பணக்காரன். ஸோ அதுவும் குபேரன்ங்கிறது வந்துட்டு தமிழ் சொல் கிடையாது. மணி ரெண்டுமே தமிழ் சொல் தான். ஸோ ஆப்ஷன்ல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? மணிங்கிறது ஒரு தமிழ் சொல், முடின்னு ஒரு தமிழ் சொல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அது என்னது? மணிமுடி. ஓகே, அடுத்தது பொருந்தா இணையை சுட்டுக. ஸோ இது வந்து அந்தந்த நிலத்துக்கு உரிய பொழுதுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குறிஞ்சி மலை எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் ஷார்ட்கட். ஓகேங்களா? முல்லை என்னது? காடுக்கு வந்துட்டு ஈவினிங் டைம் போகக்கூடாது, அதனால மாலை. மருதம் என்னது? வயல் வந்து எப்ப பார்க்க அழகா இருக்கும்? உழவர்கள் வயலுக்கு எப்ப போவாங்க? விடிய காலையில தான் போவாங்க. ஸோ அப்ப நண்பகல் வருமா? வராது. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுதான் தப்பு. நெய்தல் அப்படிங்கிறது என்னது? ஏற்பாடுனா என்ன? சூரியன் மறையும் நேரம். நெய்தல்னா என்ன? கடலுக்கு எப்போ போவோம்? நம்ம ஈவினிங் டைம் தானே போவோம். ஸோ அதாவது சூரியன் மறையறது தானே பார்ப்போம், சன்செட் பார்க்க தானே போவோம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு டே 13க்கான டெஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட்ல வந்து எவ்வளோ மார்க் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். until then bye.